ஹாய் குட்டி செல்லுங்களா, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம உங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டு பேட்டர்ன்ஸ் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பேட்டன் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேட்டன்னா ஒழுங்காக ஒரே மாதிரி சேமாக இருக்கிறது. சரி, இது எப்படி? அப்போது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறீங்களா? சரி, நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், சேம் சைஸ், ஸ்டைல் அண்ட் லேட்டர். இந்த கிளிப்பிங்கில் தானே போட்டிருக்கு பாருங்கள். ஏ ஏ ஏ ஏ எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். அந்த பிளாக் கலரில் இருக்கே ஏ, ஏ ஃபுல் ஸ்டாப், ஏ ஃபுல் ஸ்டாப், ஏ ஃபுல் ஸ்டாப், அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது, எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் பேட்டன். சரி, அப்போது இன்னொன்று பாரு, ஈக்குவல் ஷேப், ஸோ சே பேட்டன். கீழே பாருங்கள், இந்த இதில் முக்கோணம் இருக்குது இல்லையா? முக்கோணம் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். முக்கோணம் ஏதாவது மாறி இருக்கா? இது எல்லாமே ஷேப்பு தான். இதுக்கு பேர் என்னது? வடிவங்கள், ஷேப்பு தான். ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஒழுங்கான ஷேப்ஸ். அதுக்கு பேர் பேட்டர்ன் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ பேட்டர்ன். அடுத்த கிளிப்பிங் பாருங்கள், சர்க்கிள், ரவுண்டாக இருக்க பாருங்கள், ஈக்குவல் சர்க்கிள். அதனால் எல்லாமே 1 2 3 சர்க்கிள் இருக்கா? அந்த மூணுமே ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? எதுலையாவது சேஞ்ச் இருக்கா? ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் பேட்டன். மேலே பாருங்கள், ஈக்குவல் சர்க்கிள், ஸோ சே பேட்டன். அடுத்தது பாருங்கள், இது பார்த்துருப்பீங்களே நீங்கள், நிலா மாதிரி இருக்குமே மேலே, அதுதான். இந்த ஷேப் ரெண்டுமே ஷேப்பு தான். ஆனால் இந்த 2 ஷேப்புமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லையே. அப்போது ஈக்குவல் ஷேப், ஸோ சே இட் பேட்டன். பேட்டனை நம்ம கூப்பிடுனதை சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இப்போது இதுக்கும் பேட்டன் நீங்கள் சொன்னீங்க சார், இப்போது பேட்டன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அது சொல்லுங்கள் அப்படின்னா, பேட்டனே இல்லை அப்படின்னா அது வெறும் ஷேப்பு தான், ஆனால் ஒழுங்காகவே இருக்காது. பாருங்கள், சர்க்கிள், இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள், சர்க்கிளாக நம்ம முன்னாடி பார்த்த சர்க்கிள் தான். அந்த சர்க்கிள் ஈக்குவலாக இருந்தது, கரெக்டாக இருந்தது, அதனால பேட்டர்ன் சொன்னோம். இந்த சர்க்கிள் பாருங்கள், நாட் சேம், ஸோ சே நோ பேட்டர்ன். பாரு, ஒரு சர்க்கிள் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு சர்க்கிள் ரவுண்டாக கிளியராக தெரியுது. அதனால் சின்னதாக இருக்குது ஒரு சர்க்கிள், அதனால் ஈக்குவலாக சேமாக இல்லை, அதனால் ஸோ சே நோ பேட்டர்ன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது வாங்க, இதுவும் பேட்டர்ன் கிடையாது, ஆனால் ஷேப்பு தான். உருவம் இருக்குது, வடிவம் இருக்குது, ஆனால் ஈக்குவலாக இல்லை. பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸ், சே நோ பேட்டர்ன். பாருங்கள், இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு மாதிரி இருக்குது, அதாவது முக்கோணம், ஒரு முக்கோணம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு முக்கோணம் வர மாதிரி இருக்குது, லாஸ்ட்டாக முக்கோணம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது பேட்டர்ன் இல்லை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி நிலா, இதில் ஒரு நிலா சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கும் பேட்டர்ன்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரெண்ட் சைஸ், ஸோ சே நோ பேட்டர்ன். சொல்லுங்களா, எல்லாருக்கும் பேட்டர்ன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குமே இப்போது. அதாவது ஈக்குவலாக இருக்கணும், சேம் சைஸாக இருக்கணும், சேம் மாதிரி இருக்கணும், அதுதான் பேட்டர்ன். ஓகே, திரும்பி அடுத்த கிளாஸில் அடுத்த கிளிப்பிங்கில் இதுக்கு அடுத்த கிளாஸ் சொல்லித்தருவேன், அதை பாருங்கள். ஓகேவா? குட், பாய்.